ஓகே சார். வணக்கம் சார். ஐயா வணக்கம். 5000 ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்கள் கணக்கிலையும் திடீரென வரவு வைக்கப்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சியுடைய மேயரா உங்கள் பார்வை என்ன? பொதுமக்கள் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? அருமையான கேள்வி கேட்டீங்க. காலையில் நான் எப்போதும் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு காக்காவுக்கு காரச்சோவு போடுறது பழக்கம். போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மூத்த சகோதரிக்கு ஒரு வயசு 72 வயசு ஆகிட்டு டிவியை பார்த்துட்டு 3000 2000 அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன திடீர்னு என்னம்மா அப்படின்னு கேட்டேன். டிவியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் தலைவர் பேட்டி கொடுத்துருக்கும் போது பார்க்கும்போது 5000 ரூபா ஏறிட்டு எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் அதுக்கப்புறம் வந்து அதை முடிச்சுட்டு நேராக கோயிலில் வாக்கி முடிச்சுட்டு திருப்பி வரேன். ஒரு பாட்டியம்மா அங்கேருந்து வந்து கோயில் விட்டு வரும்போது நான் 7 மணிக்கு போகிறேன். ஒரு பாட்டியம்மா வந்து எனக்கு கை கொடுத்தாங்க. என்னய்யா அப்படின்னா, மகாராசா நல்லா இருக்கட்டும், தலைவருடைய பேரை சொல்லி ஸ்டாலின் நல்லா இருக்கட்டும் ஐயா, 5000 ரூபா போட்டு விட்டாங்க. என் காலையில் செல்லுக்கு மெசேஜ் வந்துச்சு, என் பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுத்தேன், ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுண்டு. அப்போ உடனே போய் பாட்டி உனக்கு 5000 ரூபா ஏறி இருக்கு அப்படின்னு. அப்போது எனக்கு அளவு கிடந்த சந்தோஷத்தை அந்த அம்மா எனக்கு கை கொடுத்தது. முதல்வர் வந்து கொடுத்தவுடைய திட்டத்தை வந்து 5000 ரூபா கொடுத்த உடனே தலைவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு ஒரு தொண்டன், அந்த தொண்டனுக்கு வந்து கை கொடுக்கும்போது எனக்கே அளவு கடந்த ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அப்புறம் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு அந்த செய்தியை, இனிப்பான செய்தியை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொன்ன உடனே நான் என்னுடைய வார்டில் சந்திப்பிடார் கோயிலில் ஸ்வீட்டு லட்டை வாங்கி கழகத்தோழர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டாங்க. கழகத்தோழர்கள் வந்து மேயருங்கிற ஒரு அடிப்படையில் வந்து கலந்து கொண்டாலும் அதே மாதிரி பொதுமக்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை பார்க்கணும். அந்த மகிழ்ச்சியை வந்து எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீராக வந்தது. அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன காரணம், அவர் தலைவர் வந்து முதல்வர் வந்து எப்போதுமே வந்து அடிப்படையுடைய சூழ்நிலை, அதாவது மக்கள் என்ன நிலையில் இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரத்தை உசத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் அவங்க சிறப்பான அந்த கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. தலைவர் அந்த முதல்வருடைய திட்டத்தை பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 5000 ரூபா ஏறினோட ஒரு டபுள் சந்தோஷம். இன்னொன்று வந்து போன ஒரு 4 நாள் முன்னுக்கிட்டி நெல்லியப்பர் கோயிலில் வந்து 70 வயது ஒருவங்களுக்கு ஒரு மரியாதை, மூத்தூர் குடிமக்கள் நம்ம மரியாதை பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு 150 பேரை உட்கார வச்சு அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். அப்போ கலந்து கொண்டும் போது அதில் ஒரு 80 வயசு 85 வயசு ஒரு ஆள் இருக்கும். ஐயா கையை கொடுத்துட்டு, மகாராசா நல்லா இருக்கணும் ஐயா, தலைவருடைய பேரை சொல்லி ஸ்டாலின் ஐயா நல்லா இருக்கணும், எதுக்கு ஐயா சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு 80க்கு 80 நடத்துன்னு நான் நினச்சிருந்தேன். எனக்கு வசதி இல்லை, என் பிள்ளைகளை வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, கஷ்டத்தோட கஷ்டம் ஏன் செய்யணும் அப்படின்னு விட்டுட்டாங்க ஐயா. அவர் ஒன்று என் பிள்ளையாக இருந்து இன்றைக்கி எனக்கு 80வது வயசு கல்யாணத்தை நடத்தின மாதிரி இருக்குன்னு. அது நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அதில் கனவுதியம்மன் நடத்தி அந்த கனவுதியம்மன் மூலயமாக அதுக்கப்புறம் அவ்வளவு இருக்கும் அந்த புனித நீர், அந்த ஒரு கும்பத்தை வச்சு அந்த நீரை எல்லாத்துக்கும் தொளித்து விபூதி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பட்டு வெட்டி பட்டு சேலை கொடுத்து அதுக்கப்புறம் கோயில் மூலிமா பிரசாதம், தேங்காய் பழம் பழங்களை எல்லாம் வச்சு பிரசாதம் கொடுத்து இதுங்கானாதுன்னு மத்தியானம் வந்து கோயிலை உட்கார வச்சு அன்னதானம் சாப்பாடு பண்ணி அவங்கள திருப்பி அனுப்பினோடனே நான் முழுமையாக இருந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அப்போ அவங்க சொன்னபோது அன்றைக்கி 150 பேர் ஆண்கள் 150 பேர் பெண்கள், எல்லாமே 75 வயசுக்கு மேலே உள்ள ஆள். அவங்களுடைய வாழ்த்துலாம் நமக்கு வந்து அவங்க வாழ்ந்துருக்கக்கூடிய கீழே அடிப்பட்டத்துலேருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க. அவங்க வாழ்த்தும் போது பார்த்திங்கன்னா எங்களுடைய முதல்வர் எங்களுடைய அண்ணன் தளபதிக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். தமிழக முதல்வர் பல்வேறு நல திட்டங்களையும் உதவிகளையும் தொடர்ந்து அறிவிச்சுட்டே இருக்காங்க. திருநெல்வேலி மாநகர மேயரா திருநெல்வேலி மக்களுக்கு நீங்கள் முன்னெடுத்த திட்டங்கள், சிறப்பு வாய்ந்த திட்டங்கள்னு எதை நினைக்கிறீங்க சார்? பொதுவாக இப்போ நான் மேயராகி ஒரு 17 மாதம் ஆகுது. பொறுப்பு நான் ஏற்ற உடனே எனக்கு கொஞ்சம் நெருக்கடியான நிலையில் தான் நான் அந்த சூழ்நிலையிலே பொறுப்பு ஏற்றேன். பொறுப்பு ஏற்றோம்னா எப்படி சமாளிப்போம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் கலைஞர் எங்களை ஆளாக்கி வளர்த்தும் போது கஷ்டத்தை கொடுத்து தான் எங்களுக்கு வளர்த்தார். அந்த கஷ்டத்தை கொடுக்கும் போது எங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து பெருசாக தெரியல. அதே மாதிரி அண்ணன் தளபதி அவர்கள் அந்த மேயர் பொறுப்பேற்ற உடனே தோளில் தட்டி கொடுத்து நல்லா சிறப்பாக போடுங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் பொறுப்பேற்கும் போதுடைய தலைவரை போய் சந்திக்கிறதுக்காக போனேன். தலைவர் எனக்கு 6ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க.
6ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 8ஆம் தேதி வாங்கிட்டாங்க. நான் 6ஆம் தேதி கொடுத்துமே தலைவர் 8ஆம் தேதி சொல்லிட்டாங்களே அப்படின்னோடனே எனக்கு ஒரு இதாக இருந்தது. மறுநாள் தலைவருடைய நினைவு, கலைஞருடைய நினைவு, அந்த ஊர்வலத்தை கலந்து கொண்டேன். எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அப்புறம் தலைவர் தளபதி அந்த தலைவருடைய நினைவிடத்தில் எல்லாம் மரியாதை பண்ணி போன உடனே நானும் தலைவருடைய அந்த வெற்றி சான்றிதழை வாங்கி வந்த வெற்றி சான்றிதழை தலைவருடைய கால் பாதத்தில் வைத்து வணங்கிட்டு போகணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்காரர் என்னை பேரை சொல்லி திருநெல்வேலி மேயர் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு அந்த இதை வச்சேன். அதுக்கப்புறம் சைக்கிள் மேயர் என்று ஒரு பெரிய பரபரப்பு ஆகிவிட்டது. அந்த பெரிய பரபரப்பான உடனே தலைவருடைய துணைவியார் அன்னியார் அவர்கள் அவங்க வாராங்கன்னு ஒரு எளிமை, ஒரு முதல்வருடைய துணைவியார் வாராங்கன்னு சொல்லி ஒரு பரபரப்பு. அப்படி இப்படி போலீஸ் அங்கே போங்க இங்கே போன ஒன்றுமே சொல்லலை. காரில் இறங்கினாங்க. இறங்கினோடனே திருநெல்வேலியுடைய மேயராக தேர்ந்தெடுத்துருக்காங்கண்ணே, ஐயாவை பார்த்துட்டு வந்துடுறேன், ஐயா வணங்கிட்டு வந்துடுதுன்னு போனவுடனே நான் எங்கேண்ணே நின்னனோ அப்படியே அவங்க வந்தாங்க. அன்னைக்கு அந்த வெற்றி சான்றை ஐயா அம்மாட்ட கொடுத்தேன். அம்மா நீங்கள் நல்லா பணி செய்யுங்கன்னு. எனக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது, அம்மா துர்கா அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. மறுநாள் தலைவர் அப்போ குடும்பத்தில் எங்கள் வீட்டு மகாலட்சுமிட்டும் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கி விட்டோம். அதுபடி குடும்பத்தில் என்னுடைய அண்ணன் சகோதரன் தளபதியிடம் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து பெரிய விஷயம். அந்த வெற்றி தளபதியை பார்த்துட்டு ஒரு ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒரு இயேசு அழைக்கிறா பால்தேகரனுடைய சர்ச்சில் நான் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நீங்கள் அந்த ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னாங்க. நமக்கு இம்மாதான் சம்மதம் தானே, நம்ம அந்த இடத்துக்கு தான் இப்போ தலைவரிங்களை அப்படி தான் அழைக்கிருக்காரு கலைஞர். ஆனால் நீங்கள் நின்னேன் 2 பசங்க ஒரு 15 வயசு 16 வயசு இருக்கும். நேராக சைகை நான் நிற்கக்கூடிய இடத்துல அந்த கருப்பு துண்டை போட்டு நாங்கள் நின்றுட்டுருக்கேன். சென்னையுடைய தலைநகரம் ராஜா அண்ணாமலைபுரம் சர்ச்சு வாசல் நிற்க 2 பேர் பைக்கை கொண்டு நிப்பாட்டி, ஏங்க நீங்கள் திருநெல்வேலியுடைய சைக்கிள் மேயருங்க அப்படின்னாங்க. நான் மாநகரத்தில் பொறுப்பே கேட்கல. அந்த அளவுக்கு தமிழ்நாடு லெவலில் என்னுடைய அண்ணன் தளபதி என்னை ஒரு எளிமையான தொண்டனை ஒரு உயர்ந்த இடத்துக்கு சென்னையிலுடைய பக்கத்தையே எனக்கு கொண்டு உயர்த்தி காட்டுவது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான இருந்தது. திருநெல்வேலி மாநகராட்சி மேயரா பதவி ஏற்றதுலேருந்து இது வரைக்கும் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக நம்ம செஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு முழு திருப்தி அடிக்கக்கூடிய முதலான விஷயமா நிறைய செஞ்சுருக்கீங்க. முதலாவது விஷயமா எதை சொல்கிறீங்க சார்? இப்போ நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் அடிப்படையான தேவைகள் மக்களுக்கு என்ன தேவை? குடிநீர். அந்த குடிநீரை நல்ல நிலையில் மக்கள் சீராக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்மளுடைய முதல்வர் நிறைய நமக்கு மாநகராட்சிக்கு நிறைய ஃபண்டு ஒதுக்கி நிறைய கொடுத்துருக்கும்போது இந்த திருமலை குறந்தபுரம் மொரப்பநாடு ஸ்கீமு, அதுக்கப்புறம் அரியநாயபுரம் பழைய ஸ்கீமு கொண்டாநகரம், இந்த மாதிரி இதுலேருந்து நீர்நிலை வரும்போது அந்த மக்களுக்கு அடிப்படையான நீர்கள் காலையிலே எனக்கு ஒரு 5:30 மணிக்கு சில ஏரியாவில் தண்ணி வரலன்னு எனக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. மேயர் எந்திரிச்சிட்டிங்களா அப்படிம்பாங்க. ஆமாம் எந்திரிச்சிட்டேன் அப்படிம்பேன். அன்றைக்கி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எங்கள் ஏரியாவில் வரலம்மா. உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிட்டு உடனே ஃபோனை போட்டு உடனே ஏவப்படுத்திடுவேன். எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. காலையிலே எந்திரிச்ச உடனே பெரிய ஆட்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு, எந்திரிச்சிட்டிங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய உடல்நிலையும் நல்லா விசாரிச்சுக்கிட்டு அப்போ அவங்க கோரிக்கை சொல்லும் போது அந்த பெரிய பாக்கியம் தானே நமக்கு. அதனால் எனக்கு அது ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியாக ஏற்பட்டது. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தாமிரபரணியில் நிறைய பாதாள சாக்கடையுடைய அடுத்த பேஸ் ஸ்கீம் திருநெல்வேலி முழுசுமாக நடந்துட்டு வருது, விரைவாக நடந்துட்டு வருது. இந்த பணிகள்னால சில சிரமங்கள் அங்கங்கே குழி தோன்றதுனால சில சிரமங்கள் பொதுமக்களுக்கு ஏற்படுறதா சொல்கிறாங்க. அது உடனே உங்கள் நாலேஜுக்கும் வந்த உடனே இமீடியட்டாக அந்த இடத்த உடனே சரி பண்ணி பண்ணுறீங்க. இதனுடைய நீண்ட கால திட்டத்தினுடைய செயலாக்கம் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குது சார்? தாமிரபரணியில் இந்த கழிவு நீரை கலக்கதை நிப்பாட்டுறதும் அப்புறம் இந்த பாதாள சாக்கடையை முழுமையாக முடிக்கக்கூடிய இந்த செயலாக்கம் உங்களது தலைமையின் கீழே எப்படி இருக்குது சார்? பாதாள சாக்கடை ஸ்கீம் ஒரு நம்மளுடைய நல்ல திட்டம். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை அந்த காலத்தில் உங்களுக்கு கைப்பட தான் தோண்டி தான் பணிகளை பார்த்தாங்க. இப்போ நவீன இயந்திரங்கள்லாம் இருக்குது. நவீன இயந்திரங்கள் கொடுக்கும்போது நீங்கள் மக்கள் தொகை அதிகமாகும்போது வாகனங்கள் நிறைய பெருத்து விட்டது. அப்படிங்கும்போது நம்ம பணிகளை சீக்கிரம் முடித்து அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தணுங்கும் போது நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. தாமிரபரணியில் இந்த கழிவுநீர் கலக்கிறீங்கன்னு சொல்கிறார்கள். தாமிரபரணியுடைய நிதி எப்போதுமே மழைநீர் வடிகளில் தான் கலக்கம் ஒழிஞ்சு பாதாள சாக்கடையை அந்த காலத்தில் எடுப்பு கக்கூசுன்னு சொல்லுவோம். அந்த எடுப்பு கக்கூசில் இருந்தபோது அந்த கழிவுநீர் கொஞ்சம் போகாமல் இருந்தது. இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம உள்ளாட்சித்துறையுடைய தலைவர் நமக்கு திட்டத்தை நிறைய கொடுத்து உள்ளாட்சித்துறை அமைச்சரும் எங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணி இந்த பணிகளை வேகமாக முடிக்கும்போது இப்போ நீங்கள் உங்களுடைய சேனலில் கூட நான் பார்க்கும்போது
வண்ணாரப்பேட்டையில் நீங்கள் நேற்று போட்ட சாலை காணவில்லை என்று சொன்னீர்கள். அப்போ கூட நான் உடனே போனேன், சாலை காணவில்லை என்று சத்தியம் டிவியில் இந்த செய்தி வந்திருக்கேன்னு உடனே பார்க்கும்போது சாலை அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறது. அதனுடைய பணிகள் அந்த ரோடை தோண்டும் போது அதில் உள்ள பணிகளை பண்ணும்போது அந்த குண்டு குழியமாக இருக்கும்போது அப்போ நம்ம சொன்னோம், இன்றைக்கி நேற்று நைட்டு தோண்டோம்னா இன்றைக்கி காலையில் அந்த காங்கிரீட் போட்டு அந்த சாலையை நம்ம சரி செஞ்சிடலாம். ஆனால் மழை நேரமும் ஈரப்பதம் இருக்கும்போது அந்த ரோடு கீழே இறங்கிடும். அப்போ நமக்கு ஒரு 15-20 நாள் அது வண்டி வாகனங்கள் போய் அமுங்கி போனால் தான் அடுத்தல காங்கிரீட் போடும்போது நமக்கு நல்ல நிலையில் இருக்கும். அதே மாதிரி நமக்கு 65% பணிகள் முடிஞ்சு விட்டது. பணிகள் முடிஞ்சோன்னா அவ்வளோவுமே நமக்கு ராமியம்பேட்டையில் 165 ஏக்கரு நமக்கு நம்மளுடைய மாநகராட்சியோடைய இடம் இருக்குது. அங்கே நம்ம பம்பிங் ஸ்டேஷன் போகணும். அது மூலிமா அந்த கழிவு நீரை வந்து நம்ம அங்கே அகற்றிட்டோம்னா தாமிரபரணி நதியில் ஒரு சொட்டு கழிவு நீர் கூட கலக்காத அளவுக்கு தமிழ்நாடுடைய முதல்வரும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சரும் தீவிரமான முயற்சி எடுத்து நல்ல நிலைகளை கொண்டு வந்துட்டு இருக்கார்கள். எப்போ ஃபோன் பண்ணாலும் மேயர் உடனே அவங்களே ஃபோனை எடுப்பாங்க, சைக்கிள்லேயே சுற்றிட்டு வருவாங்க. அப்படிங்கிற பரவலாக திருநெல்வேலி மாநகரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு பெயர் இருக்குது. திருநெல்வேலி மாநகராட்சியில் ஒலிக்கக்கூடிய உங்கள் குரல் தமிழக சட்டசபையிலையும் ஒலிக்குமா சார்? அது நீங்கள் நல்ல கேள்வி தான். எங்களுடைய குடும்பத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி முடிவு எடுப்பார். நாங்கள் வந்து என்னையே இந்த இடத்துல உட்காந்து அழகு பார்த்துருக்கார். அதை தளபதியுடைய எண்ணம் போல நாங்கள் செயல்படுவோம். உங்களுடைய மிக மிக பிஸியான ஷெட்யூல்லையும் சத்தியம் தொலைக்காட்சிக்கு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். அதே மாதிரி எந்த செய்தியினாலும் உடனேயாக சிறு தவறு இருந்தாலும் நல்ல விஷயத்தையும் வாழ்த்தக்கூடிய அருமையான அந்த சத்தியம் டிவிக்கு மனமாற என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக்கிறேன்.